வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அதை மதிக்காமல் நீதிமன்ற உத்தரவை மீறி தீபம் ஏற்றக்கூடாது என்று பொதுமக்களையும் நிர்வாகத்தையும் தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் அப்பனே முருகா என்று கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பேரூராட்சி இரணியல் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகிலிருந்து சடையப்பனார் புதுத்தெரு, பொட்டல்குழி, சடவிளை புதுவிளை, பட்டன்விளை, சாக்கியான்கோடு, பரமேஸ்வரி, மேல்கரை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தாய்மார்கள் எல்லாம் அப்பனே முருகா, அப்பனே முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்கள் முழங்க கந்த சஷ்டி கவசம் பாடி திருமுருக பெருமானை வேண்டி அழகாக அவர்களுடைய உருவப்படத்திற்கு மலர் மாலை எல்லாம் போட்டு சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தெருவெங்கும் தீபங்கள் ஏற்றி இல்லந்தோறும் தீபங்கள் ஏற்றி வழிபடக்கூடிய காட்சிதான் இதோ இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அற்புதமான காட்சி. இந்த தீபம் ஏற்றுதலின் முறை என்னவென்றால், எம்பெருமானே முதலமைச்சர் தடைகளை விதித்திருக்கிறார், தீபம் ஏற்ற விடவில்லை. ஆகவே அப்பனே முருகா, நீ கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த முதலமைச்சருக்கு நல்ல புத்தி புகட்ட வேண்டும். அப்பனே முருகா, நீ திருவருள் செய்யப்பா என்று வேண்டியவாறு நாங்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். எல்லோருக்கும் நல்ல புத்தி கொடுக்க வேண்டும். முருகா, நீ ஞான பண்டிதா, அவ்வை மூதாட்டிக்கு கூட நீ பாடம் புகட்டிய நீ தமிழக முதலமைச்சருக்கும் பாடம் புகட்ட வேண்டும். அப்பனே நீ அருள் செய்ய வேண்டும் அப்பா என்று 2.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பகுதியிலே உள்ள சகோதரிகள் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் ஒன்றாக கூடி தீபங்களை ஏற்றி அவரவர் ஆலயங்களின் பக்கத்தில் திருவிளக்கு ஏற்றி வைத்து மகளிர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நின்று கந்த சஷ்டி கவசம் பாடக்கூடிய காட்சிதான் இதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். உருசுமோடு ஸ்ரீதர்ம சாஸ்தா ஆலயத்தின் பக்கத்திலே நின்று கந்தசஷ்டி கவசம் பாடக்கூடிய சகோதரிகளை அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ பாருங்கள், பக்தி பரவசத்தோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகான காட்சி. அப்பனே திருப்பரங்குன்றம் முருகா, நீதான் எங்களுக்கு துணை. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தோங்குகின்றதோ அப்பொழுதே நான் அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் என்று வேதவாக்கு தந்த நீ இப்போது தீபம் ஏற்றக்கூடாது என்று தடை விதிக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல புத்தி புகட்ட வேண்டும் அப்பனே ஞான பண்டிதா என்று வேண்டிய வண்ணமாக கந்த சஷ்டி கவசம் பாடி இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், மக்கள் நன்றாக வாழ வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும், இந்த வையகம் செழிக்க வேண்டும் என்று கந்த சஷ்டி கவசம் பாடி மக்கள் எல்லாம் நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், தெருவெங்கும் விழாக்கோலம் செய்வேன் என்று சொன்னவனே அப்பனே, நீ எல்லோருக்கும் நல்ல வாழ்வளிக்க வேண்டும் அப்பா. இந்த அகல் விளக்கில் ஒளியானது எப்படி மிளிர்கிறதோ, மின்னுகிறதோ, பிரகாசிக்கிறதோ, அதை போல் எல்லோருடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க வேண்டும் அப்பனே என்று தீபங்களை ஏற்றி வைத்து திருமுருக பெருமானை, திருப்பரங்குன்ற முருகனை வழிபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். அருமை அருமை அழகான காட்சி, எழில் பொங்கும் காட்சி. பாருங்கள், முருகன் எங்கெல்லாம் அதர்மம் தலை தொங்குகிறதோ அங்கெல்லாம் அவதார புருஷனாக தோன்றி வெற்றி வேலால் சூரனை சங்காரம் செய்தது போல் சங்காரம் செய்வார். இதோ பாருங்கள், சாக்கியான்கோடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலே எல்லோரும் திரண்டு நின்று பொதுமக்களும் ஊர் மக்களும் மகளிர் எல்லோரும் சேர்ந்து நின்று, ஆகா, தாய்மார்கள் எல்லாம் பாருங்கள், முருகனே முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே என்று கோஷங்கள் முழங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் என்று கோஷங்கள் முழங்க இதோ பாருங்கள், இந்த பகுதி மங்களகரமாக இருக்கின்றது. இந்த பகுதி சாக்கியான்கோடு என்று சொல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியை கடந்து இதோ பாருங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கும் பாருங்கள், இரவில் அழகாக அழகாக அகல் விளக்கு 2.5 கிலோமீட்டர் தூரம். அப்படி என்றால் எப்படி ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் முருகா. அப்பனே, உன்னைத்தான் நாங்கள் நம்பியிருக்கின்றோம், எங்களுக்கு யாருமே கதி இல்லை, நீயே கதி, நீயே கதி என்று திருப்பரங்குன்றம் முருகனை வேண்டி 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 மக்களெல்லாம் இந்த பகுதியிலே ஒன்றாக இணைந்து அகல் விளக்கு ஏற்றக்கூடிய அழகான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த காட்சிதான் இதோ பாருங்கள், இதோ பாருங்கள், வீதியெங்கும் வீதியெங்கும் விழாக்கோலம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அற்புதம். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழகாக அகல் விளக்கு ஏற்றி வைத்து
பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களின் முன்பாக திருவிளக்கும் ஏற்றி வைத்து அங்கே பெண்களெல்லாம் கூடி நின்று அழகாக அகல்விளக்கு எரியக்கூடிய காட்சியை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதோ பாருங்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானப்பண்டிதனுக்கு அரோகரா, வள்ளிமணாளனுக்கு அரோகரா என்று கோஷங்கள் முழங்க எங்கும் அகல்விளக்கு ஒளி வீசி எரிந்திட அந்த காட்சிதான் இதோ பாருங்கள். இந்த பகுதி இப்போது நம் மேல்கரை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 2.5 கிலோமீட்டர் அங்க பாருங்கள், ஒரு அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பக்தியை பாருங்கள். முருகா முருகா, இந்த இருள் நிறைந்த உலகிலே நீ ஒளியேற்றி வைக்க வேண்டும் அப்பனே என்று அவர்கள் இந்த முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆராத்தி காட்டி வழிபடக்கூடிய காட்சியை தான் நாம் பார்க்கின்றோம். ஒரு அம்மா எவ்வளவு பக்தியோடு வழிபடுகின்றார்கள். அந்த இடத்தை தாண்டி அப்படி பாருங்கள், வருகின்ற வேளையில் மீண்டும் பாருங்கள், இன்னும் அழகாக ஒரு அம்மா அகல்விளக்கு திருவிளக்கு ஏற்றி வைத்து முருகனை வழிபடக்கூடிய காட்சியினை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எழில் கொஞ்சம் காட்சி இதோ பாருங்கள், தீபங்கள் ஏற்றுகின்ற அந்த அழகான காட்சி தான் இது. எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. இதெல்லாம் திருப்பரங்குன்றம் முருகனின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பக்தி. அப்பனே, எங்களைப் போல் எல்லோருக்கும் நீ நல்ல புத்தி அளிக்க வேண்டும் அப்பா என்று அதை கடந்து மேல்கரை பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ மேல்கரை பகுதியை பாருங்கள். இங்கே ஒரு சுப்பிரமணியருடைய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் முன்பாக இதோ பாருங்கள், அந்த முருகப்பெருமானுடைய உருவப்படத்திற்கு அழகாக மலர் மாலைகள் எல்லாம் செலுத்தி அப்பனே முருகா என்று வழிபடக்கூடிய காட்சிதான். அதன் பிறகு மேல்கரை சந்திப்பு என்ற பகுதிக்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மேல்கரை சந்திப்பிலே பாருங்கள், இங்கே தாயார் இசைக்கியம்மனுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே பாருங்கள், இதோ இந்த ஆலயம்தான் இசைக்கியம்மனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தின் முன்பு எல்லோரும் கூடி நின்று அங்கும் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புத சிலையை வைத்து அங்கே வழிபாடு செய்கின்றார்கள். இந்த அழகான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பனே முருகா, திருப்பரங்குன்றம் முருகா, எல்லோருக்கும் நல்ல வாழ்வளிக்க வேண்டும் அப்பனே. நம்முடைய தமிழக முதல்வருக்கு நல்ல புத்தி புகட்ட வேண்டும் அப்பனே. திருப்பரங்குன்றம் மலை மீது தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் அப்பா, நீ அதற்கு அருள் செய்ய வேண்டும். வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல், வீர வீர வீரவேல், வீர வீர வீரவேல், வெற்றி வெற்றி வெற்றிவேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.